ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41 அதிகாரம் 9 நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீ என் தாசன் என்று கர்த்தர் உன்னை ஒரு தனி ஸ்தானத்தில் வைத்திருக்கிறதை நீ அறிந்திருக்கிறாயா? அக்கிரமக்காரர்களையும் துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவர்களையும் கர்த்தர் வெறுக்கிறார். சங்கீதம் 5:5, சங்கீதம் 11:5. மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்தும் கை, துர் ஆலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் முதலிய அருவருப்பான 7 காரியங்களையும் கர்த்தர் வெறுக்கிறார். நீ என் தாசன் என்றும் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்ற அழைப்பை அறிந்திருந்தும் கர்த்தர் வெறுக்கிற அநேக காரியங்களில் ஈடுபடுகிறோம். விக்கிரகங்களை கர்த்தர் வெறுக்கிறார். விக்கிரகங்கள் உள்ள இடத்திற்கு செல்லுகிறது, அவைகளின் பெயரை உச்சரிக்கிறது, விக்கிரகங்களுக்கு படைத்த பொருட்களை அங்கீகரிக்கிறது போன்ற அநேக கர்த்தர் வெறுக்கிற பொல்லாப்புகளை தொடர்ந்து செய்து வருகிறோம். அவர் வெறுக்கிற காரியங்களை குறித்து தீர்க்கதரிசிகளால், கர்த்தருடைய ஊழியக்காரர்களால் எச்சரிக்கப்பட்டும் அவருக்கு செவிகொடாமல் இருக்கிறோம். இந்த நிலைமையில் கர்த்தர் தம்முடைய சமூகத்திலிருந்து துரத்திவிட்டிருக்க வேண்டும், உங்களை வெறுத்திருக்க வேண்டும், உங்களை நேசிக்காமல் விட்டிருக்க வேண்டும், உங்களை அலைந்து திரிய விட்டிருக்க வேண்டும். ஆனாலும் கர்த்தர் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொல்லுகிறார். வெறுக்கிற காரியங்களை செய்தும் கர்த்தர் இன்னும் வெறுத்து விடவில்லை. வெறுத்து துரத்திவிடும் காலம் சமீபமாயிருக்கிறது. மனம் திரும்பி கர்த்தரிடத்திற்கு வா, அவர் உன்னை அணைத்துக் கொள்ளுவார். நான் விரும்புகிறதை செய்யாமல் வெறுக்கிறதையே செய்கிறேன், நான் செய்கிறது எனக்கே சம்மதமில்லை என்று உன்னுடைய நிர்பந்தமான நிலைமையை கர்த்தரிடத்தில் சொல், அவர் உன்னை ஏற்றுக்கொள்வார். ஜெபம். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர்? என்னை வழிநடத்தும். ஆமென்.